Max Academy Reasoning Daily Dose. இன்னைக்கு reasoningல operation on letters related questions discuss பண்ணலாம். That means coding and decoding letters வச்சு code பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? First question, in a certain code language laptop is coded as I. ஓகேவா? How will bata be coded in that language? Laptop. ஸோ எப்படி கோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லேப்டாப்க்கு ஜஸ்ட் ஐன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஐயோட வேல்யூ எவ்வளோ 9, ஐயோட பொசிஷன். இப்போது எல் வந்து 12, ஏ 1, பி 16. இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 9 29. அண்ட் தென் ஃபோர்த் லெட்டர் டி 20. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. 9 தான் ஐ. ஸோ ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸையும் ஆட் பண்ணி அதுக்கு எதனா பண்ணணும், ஃபோர்த் லெட்டரை அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணணும். இப்போது பிக்கு 2, ஏக்கு 1, டிக்கு 20 ஆட் பண்ணுங்க. 23. இதிலிருந்து ஏ 1 மைனஸ் பண்ணுங்க. என்ன வருது? 22. 22னா என்ன வரும்? வி. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், இஃப் பட் இஸ் கோடட் ஆஸ். எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? FGD. தென் ஹவு வுட் RAN be coded? ஓகேங்களா? இதில் D எவ்வளோ வரும்? 4, E 5, B 2. 2ஓட +2 ஆட் பண்ணுங்க. 4. D கோட் பண்ணியிருக்காங்களா? Eயோட +2 G 7. Dயோட +2 F 6. ஓகேங்களா? அதாவது ரிவர்ஸ் ஆர்டரில் கோட் பண்ணுறாங்க. பட் ஒவ்வொன்றுக்கும் +2. இப்போது என்னன்னா 14 +2 பண்ணுங்க. 16 அகெயின் பி. A1 +2 3 சி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ 16 பி சி வரும் 3க்கு. R18 +2 20க்கு T. P16 +2 18க்கு R. So PCTR. First option answer. Next third one. If red tab is coded as N. ஓகேங்களா? ஸோ N கோட் பண்ணியிருக்காங்க. Then how would Rani be coded? ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எல்லா இதுவும் ஆட் பண்ணுங்க. R வந்து 18, E5, D4, T20, A1, P16 ஆட் பண்ணுங்க. 16 + 4 20, 20 + 20 40, 58, 59, 64. 64 வருது. பட் என்னோட வேல்யூ எவ்வளோ? ஜஸ்ட் 14. அப்போது இதில் இருந்து ஒரு 50 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 14க்கு N. இப்போது ரேனியில் எவ்வளோ ஆட் பண்ணுங்க? R18, A1, N14, அகைன் N14, Y25. இதை ஆட் பண்ணிங்கன்னா 14 14 28. அதோட ஒரு 18 ஆட் பண்ணுங்க. 38, 46 +1 47. இங்கே ஒரு 25. 47னா 67, 72 ஆட் பண்ணிங்கன்னா 72 வருதா? இதோட ஒரு -50. இங்கே 50 மைனஸ் பண்ணுவோம். அதே 50 மைனஸ் பண்ணால் 22. 22னா V. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன். In a certain code language. இப்போ 4 letter word இருக்கு. is written as 3 letterல கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி கோட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. Bக்கு எவ்வளோ? 2, Rக்கு 18, Eக்கு 5, Tக்கு 16. ஓகேங்களா? 16 × 18 × 16 எவ்வளோ வரும்? 288. 5 × 2 10. இது 0. இப்போது 2னா என்னது? செகண்ட் லெட்டர் என்ன? பி. 8th லெட்டர் ஹச். 0 நமக்கு லெட்டர்ஸ் இல்லை. ஸோ BHHன்னு கோட் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஃபஸ்ட்டு கிவன் லெட்டர்ஸோட மல்டிபிள் பண்ணுங்கள். சினா 3, ஐனா 9, பீனா 60, ஈனா 5. இப்போது 16 × 9 எவ்வளோ வரும்? 144. இதோட ஒரு 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். என்ன வரும்? 4 × 3 12, ரிமைனிங் 1 12 + 1 13, ரிமைனிங் 1 3 + 1 4. இதோட 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். என்ன வரும்? 2160. ஸோ இப்போ 2னா என்ன வரும்? பி, 1னா ஏ, 6னா எஃப். ஸோ BAF. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th one. In a certain code language, ஓகேங்களா, DETIN is coded as. ஸோ இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. How should be the word NWOSI be coded? ஸோ DETIN எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? BCRGL. D4 அதுலேருந்து -2 பண்ணியிருந்தாங்கன்னா B2. E5 -2 C3. T20 -2 பண்ணி R18. I9 -2 பண்ணி G7. N14 -2 L12. ஸோ எல்லா லெட்டருக்கும் -2 பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வேர்ட்? கிவன் வேர்ட் NWOSI. ஓகேவா? இல்லை N14 + 2, சரி எல்லாத்துக்கும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ -2 12, 12னா L. W23 -2 21க்கு U. O15 -2 13க்கு M. S19 -2 17க்கு Q. I9 -2 7க்கு G. ஸோ LUMQG. ஸோ 5th ஒன்னுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th one. In a certain code language, if king is written as. ஸோ கிங்கை எப்படி எழுதுறாங்க? LLSN. ஓகேங்களா? ஓகேவா? தென் ஸோ நமக்கு கொடுத்துருக்க வேர்டை நம்ம இதே சேம் பேட்டர்னில் பண்ணணும். இப்போ K வந்து எவ்வளோ வரும்? 11. L 12. அப்போ எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க? ஜஸ்ட் 1 ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் I9 L 12 எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க? +3. N 14 S 19 எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க? +5. G7 N 14 again +7 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 3 5 7 இந்த ஆட் நம்பர்ஸ், ஓகேங்களா, கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸால் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ P16 + 1 17க்கு Q. ஸோ 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். I9 +3 என்ன வரும்? 12க்கு L. ஸோ செகண்ட் லெட்டர் L வரணும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஓக்கு பாருங்கள். 15 + 5 20க்கு T. N14 + 7 21க்கு U. ஸோ QLTUங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் 7th one. In a certain code language, ஓகேங்களா, PUTE எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? ஹெச்ன்னு கோட் பண்ணியிருக்காங்களா? ஸோ இதே சேம் யூஸ் பண்ணி இந்த வேர்டுக்கு நம்ம கோட் பண்ணணும். ஸோ P எவ்வளோ வரும்? 16, U21, T20, E5. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 21 + 20 41. இது +16 பண்ணிங்கன்னா 41 57 +5 62. இங்கே ஹச்சோட வேல்யூ என்ன? 8. அப்போ 62னா என்ன பண்ணியிருப்பாங்க? 6 + 2 8. இதே சேம் பேட்டர்ன் யூஸ் பண்ணி, அதாவது எல்லா ஆல்ஃபபெட்ஸ்க்கான எல்லா நம்பர்ஸும் பொசிஷன் வேல்யூ ஆட் பண்ணி அதை திரும்ப ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட்டில் கொண்டு வராங்க. ஓகேவா? ஓ ஓகேங்க. P16 A1 Q17 U21 E5. ஓகேங்களா? ஆட் பண்ணுங்க. 16 + 70 33.
plus 1 34 இங்க ஒரு plus 1 35 இங்க ஒரு 20 55 60 so 6 plus 0 என்ன வரும் 6 அப்படின்னா F so second option answer next 8th one பார்க்கலாம் in a certain code language proper is coded as T ஓகேங்களா T னா எவ்வளவு வரும் நம்பர் 20 20th பொசிஷனா how will aeroplane be coded in that language 20 வரணும்னா என்ன பண்ணலாம் first letter B யும் last letter R யும் ஆட் பண்ணுங்க 2 plus 18 அதோட பொசிஷன் ஆட் பண்ணீங்கன்னா 20 வந்து T வருது அதே மாதிரி ஏரோப்ளேன்ல first letter A last letter E equal to 1 plus 5 6 equal to என்ன வரும் F so F na second option answer next 9th one in a certain code language property is coded as H H na 8 ஓகேங்களா how will fireplace be coded in that language so property ல number of letters எவ்வளவு இருக்குன்னு பாருங்க 8 letters இருக்கும் so H ன்னு கோட் பண்ணிருக்காங்க so fireplace ல எவ்வளவு இருக்கு 4 5 6 9 letters இருக்கு 9 na I so third option answer number of letters count பண்ணுங்க அந்த number of letters na அது எத்தனாவது பொசிஷன் 8 letters இருக்குன்னா 8th பொசிஷன் என்னது H 9 letters இருக்கு so 9th பொசிஷன்ல என்ன லெட்டர் இருக்கும் I next 10th one in a certain code language proper is coded as L ஓகேங்களா L னா என்னது 12 இப்போ இங்க ப்ராப்பர்ல நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எத்தனை இருக்கு 6 லெட்டர்ஸ் இருக்கு 6 into 2 12 12 க்கு L அப்போ how will Paris be coded in that language இதுல number of letters எவ்வளவு இருக்கு 7 இருக்கா into 2 14 14 னா N 14th letter N so third option answer thank you everyone